அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈரோடு தமிழரசு. நாம் இன்றைக்கி பார்த்தோம்னா, இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு காணொளி என்னென்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், அன்பு தலைவர், வங்கக்கடலோரம் அண்ணாவின் பாதமலர்களிலே துயிலிடும் தலைவர், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு கூட்டத்திற்காக, அதாவது ஒரு பொதுக்கூட்டத்துக்காக பரமக்குடிக்கு செல்கிறார். 1953ஆம் ஆண்டு அந்த போயிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் திருச்சி வர்றார். திருச்சி வரும்போது அங்கே ஒரு சாலை விபத்தில் ஒரு மைல் கல்லில் அவரோட காரு ஒரு விபத்துக்குள்ளாயிருது. அந்த கார்கள் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டுடுறாங்க பரமக்குடிங்கிற ஊர் பக்கத்தில். திருப்பத்தூருங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் அவர் கார் விபத்துக்குள்ளாகுது. கார் விபத்துக்குள்ளாகி அவர் கண்ணில் ஒரு அடிபட்டுருக்கு. கண்ணில் அடிபட்டு அவர் ஓய்வில் இருக்கணும்னு சொல்லி அந்த மருத்துவரெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்லி ஓய்வில் இருக்கிறாரு. அப்போ மணிமகுடம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை இவரே நாடகத்தை அரங்கேற்றங்கிறதுக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ டாக்டர்கள்லாம் ஐயா இது உங்களுக்கு கண்ணு கொஞ்சம் ரொம்ப இருக்குது, இதாக அடிபட்டுருக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு இருக்காடி அதையும் மீறி செஞ்சிட்ருக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் சரி பண்ணுறாரு. அதற்கு பின்னால் 1971ஆம் ஆண்டு இவர் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்கா செல்லுகிற போது அங்கே போய் கண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்துகிறார். அப்போது கண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார். அங்கே அறுவை சிகிச்சை செஞ்சு வரும்போது தான் நமக்கே இவ்வளோ சிரமமாக இருக்கே, ஒரு சாமானியப்பட்ட மக்கள் எல்லாம் எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படிங்கிறது எண்ணித்தான் மாண்புமிகு தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பார்த்திங்கன்னா அவர் அங்கே கண்ணொளி திட்டங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரார். அதன் மூலமாக இன்றைக்கி எண்ணற்ற ஏழை எளியவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கி கண்ணொளி பெற்று இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறாங்க. இதுக்கு அடிக்கோலிட்டவர் தான் நம்மளுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பெல்லாம் இன்றைக்கி கண் சிகிச்சை முகாம் நடத்துகிறாங்க. இதற்கு முன்னோடியே பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அன்பு தலைவர் கலைஞர் தான். ஏன்னா கண்ணொளிங்கிறது இதை கேட்குறதுக்கோ அதை பார்க்குறதுக்கோ வேணால் ஒரு சாதாரணமாக தெரியலாம். ஒரு பார்வை இழந்து மீண்டும் அந்த பார்வை கிடைச்சா அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குங்கிறது அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையினால் இந்த கண்ணொளி திட்டத்துக்கும் நம்முடைய முத்தமிழறிஞர் தான் இது முதன்மையான இருந்தார். அவர் பண்ணினதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்ணொளியிலேருந்து அரிமா சங்கம், ரோட்டரி கிளப்பெல்லாம் இன்றைக்கி இலவச கண் சிகிச்சை முகாமாக நடத்துகிறாங்க. இது இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடக்கிறது காரணமே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் தான். நன்றி, வணக்கம்.